அடுத்தது ரெண்டாவது பிரமாணம் விபரியம். விபரியம்னா என்னன்னா மாத்தி புரிஞ்சுக்கிறது. என்ன சொல்றது, இப்போ ஒருத்தரை வந்து தப்பா புரிஞ்சுக்கிறது. இப்போ ஒரு கயிறு இருக்கு, இந்த கயிறை வந்து எனக்கு வெளிச்சம் இல்லை, சரியா இல்லை, அப்ப நான் மங்களான வெளிச்சத்தை பார்க்கும்போது அது எனக்கு பாம்பா தெரியுது. ஆக்சுவலா அங்க பாம்பு இல்லை, ஆனா நான் பாம்பா பாக்குறேன் இல்லை. இதுதான் விபரிய விருத்தி, தப்பா பாக்குறது. ஸோ இப்ப யாராவது ஒருத்தரை வந்து நம்ம தப்பா, ஏன்னா முன்னாடி அந்த ஒரு இது இருக்கும், இவ என்கிட்ட இருந்தா வாங்கிருப்பாங்கிறத ஒரு எடுத்திருப்பான்னு நம்ம அனுமானிச்சிடுறோம்ல. இவன் என்கிட்ட தான் எடுத்திருப்பான், ஏன்னா முன்னாடி ஏதாவது எடுத்துருக்கலாம், அதை வச்சு நம்ம சொல்லிடுவோம், ஓ இது எங்கிட்ட தான் அப்ப. ஆனா ஆக்சுவலா அப்ப எடுத்திருக்க மாட்டானா இருக்கும். இந்த மாதிரி நம்ம தப்பா ஒருத்தரை சொல்லும் போதோ இல்ல தப்பா ஒரு ஒருத்தரை வந்து ஐடென்டிஃபை பண்ணும் போதோ தப்பான ஒரு நாலேஜ் போகும்போது அது பேர் விபரிய விருத்தின்னு பேர். இதுவும் நம்ம லைஃப்ல நிறைய நடக்கும். அப்ப நடக்கும் போதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஓ இது விபரிய விருத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு என்னென்ன காரணம் நான் சொல்றேன், எப்படி கனெக்ட் பண்றது சித்தத்தோடன்னு. அப்பதான் நம்ம சித்தத்தோட கனெக்ட் பண்ணி, ஓ இது என் வாசனைன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால விருத்திகளை பாக்குறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நமக்கு தெரியறது, நம்ம போய் சித்தத்தை ஒன்றும் ரிசர்ச் பண்ண முடியாது. அதனால அடுத்தது விகல்ப விருத்தி. விகல்பம்னா என்னன்னா கல்பனை பண்ணிக்கிறது. நீங்களே பார்க்கலாம், நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், எதையாவது யோசிச்சுன்னு எங்கேயோ கற்பனை போகும். நடக்காததெல்லாம் நம்ம நடந்துட்டுதான் நினைச்சுப்போம். இல்ல முன்னாடி நடந்தது வந்து இது இப்படி பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருக்கும் போது ஒரு கற்பனையில போகும் இல்லையா. சோ இதெல்லாம் வந்து விகல்ப விருத்தி. அதுக்கப்புறம் நித்ராவிருத்தி, அப்புறம் ஸ்மிருதி. சோ நித்ராவிருத்தினா என்னன்னா தூங்கும் போது நமக்கு ஆக்சுவலா எண்ணங்களே இருக்காது. ஆழ் தூக்கம் சுஷுப்தின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நமக்கு எண்ணங்கள் அற்ற நிலை, எண்ணங்கள் இருக்காது. ஆனா இந்த எண்ணங்கள் இல்லைங்கிறத இந்த மனசு பார்த்துட்டு இருக்கும். எண்ணங்களே இல்லைன்னு, அதனாலதான் நம்ம வெளியில வந்து சொல்றோம், நான் எங்க இருந்தேன்னே தெரியல, ஆனா நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நமக்கு அங்க தெரியல, எண்ணங்கள் இல்லை இல்லையா. அந்த எண்ணங்கள் இல்லாததையுமே அந்த மனசு எண்ணங்கள் இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கோம். அது பேர் நித்ராவர்த்தி. அடுத்தது ஸ்மிருதி. நமக்கே தெரியும், ஸ்மரணம், பழசு நடந்ததை நினைச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் அது நல்லதாகவும் இருக்கலாம், யாராவது திட்டினது கூட இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஸோ அந்த ஸ்மிருதி, இதெல்லாம் வந்து ஸ்மிருதி விற்த்தின்னு சொல்றோம். சரியா. ஸோ 5 விற்த்திகள் இருக்கு: பிரமாண, விபர்ய, விகல்ப, நித்ரா, ஸ்மிருதி. பிரமாணம்னா அறிவை கொடுக்கிற ஒரு எண்ணங்கள், விபரியம்னா தப்பான அறிவை கொடுக்கிற எண்ணங்கள், விகல்பம்னா கல்பனை பண்றது, நித்ராவிருத்தி தூங்கும் போது உள்ளது, அப்புறம் ஸ்மிருதிங்கிறது இந்த ஞாபகம் மூலமா வரக்கூடிய எண்ணங்கள். நீங்க என்ன மாதிரி நீங்க எண்ண ஓட்டம் உங்களுக்கு வந்தாலும் இந்த 5குள்ள நீங்க போட்டுடலாம். இந்த 5 பாக்ஸ்குள்ள ஏதோ ஒண்ணுலதான் அது இருக்கணும், ஒரே ஒரு டைப்பா தான் அது இருக்கும். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சு நீங்க என்ன விற்த்திங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு எக்ஸசைஸ் இதுதான், விற்த்திகளை கண்டுபிடிக்கிறது தான் உங்க எக்ஸசைஸ். இதுக்குன்னு ஒன்றும் நீங்க தனியாலாம் உட்கார வேண்டாம். நீங்க அந்த வேலை நீங்க விற்த்திகளை கண்டுபிடிச்சுட்டே இருக்கவும் இது. ஏன்னா நம்ம எப்போ ஒரு வண்டி ஓட்டினா கூட ஒரு இதுலதான் நம்ம வண்டி ஓட்டின்னு இருப்போமே தவிர, ஒரு மசில் மெமரின்னு சொல்லலாம், அந்த மாதிரிதான் ஓட்டுவோமே தவிர உள்ள எண்ணங்கள் ஏதாவது ஓடிண்டே தான் இருக்கும். ஆனா சிக்னல்ல கரெக்டா நிப்பாட்டுவோம், பிரேக் பண்ணுவோம், எல்லாம் ஓகே. ஆனா எண்ணங்களே எங்கேயோ போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி சொல்றேன். அப்ப நீங்க என்ன காரியம் பண்ணாலும் உள்ள பேக்ரவுண்ட்ல ஒரு எண்ணம் ஓடிண்டே தான் இருக்கும். அதுதான் கண்டுபிடிக்கணும், அது என்ன விருத்தி. ஓ நான் பழச நினைச்சேன், இது ஸ்மிருதி விருத்தி. அப்போ நீங்க ஒரு நாள்ல நீங்க எழுதி வச்சுட்டேன்னா தெரியும், நீங்க ஸ்மிருதியில நிறைய இருக்கீங்களா இல்ல இந்த விகல்ப விருத்தியில நிறைய நேரம் இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன விருத்தி நிறைய நேரம் வருதுங்கிறத நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். புரியுதா. அதனால இந்த வாரம் ஃபுல்லா நீங்க பண்ண வேண்டியது இந்த விருத்திகளை கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் கரெக்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விருத்தி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும், என்ன விருத்தியில இருக்கேங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம் இங்க. இப்போ ஒரு கோபமே வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கோபம்ங்கிறது ஆக்சுவலா என்னன்னா இந்த குணங்கள் தான் எனக்கு கோபத்தை கொடுக்கறது, அது நான் கிடையாது. அதான் குணாகா குணேஷு வர்த்தந்தே அப்படின்னு கீதையில சொல்லுவேன். இந்த குணங்கள் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி கோபத்தை கொடுக்கறதோ இதுதான் கொடுக்கறதோ தவிர அது நான் கிடையாது. அதுதான் இவர் சொல்றார், பாப்பவுக பரிதூயதாம், இதெல்லாம் பாப்பங்கள். அதுதான் நான் வந்து அந்த இது அந்த டெக்ஸ்ட்ல இருந்து வாசிச்சேன், கைவல்ய நவநீதம்ங்கிறது. இது வந்து ஜீவனோட கற்பனைகள் தான். அப்போ இந்த ஜீவனோட சிருஷ்டி, இதெல்லாம் இந்த பாப்பங்கள் எல்லாமே ஜீவனோட சிருஷ்டிகள். இது ஜீவன் தான் போக்கணும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இந்த ஜீவனோட சிருஷ்டி, இந்த கோபம் இல்ல பொறாமப்படுறது இல்ல ஆசைப்படுறது லஸ்ட், இதெல்லாம் இதுக்கு கீழே தான் வரும். இதுதான் பாவங்கள். பாப்பவுக பரிதூயதாங்கிறது கீழே தான் இது வருது.
அப்போ நாம இந்த விருத்திகளை கண்டுபிடிக்க நமக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ். இந்த பாபங்கள்ல இருந்து நம்ம வெளியில வருவோம். எப்படின்னா நம்ம இந்த விருத்தி கண்டுபிடிக்கும் போதே நம்ம விகல்பத்துல நிறைய இருக்கும், அப்ப ஸ்மிருதியில நிறைய இருக்கேன். அப்ப எனக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கோபத்தை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணும். கோபம் எதனால வருது, எதனால நான் ரீசனை சொல்லலை, என்ன குணத்தினால வருது, அதை நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்ப கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ரஜஸ்னாலதான் வர சான்ஸ் இருக்கு. அப்ப நான் ரஜஸ் ஜாஸ்தியா இருந்தா அது க்ஷிப்தம்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த விற்த்திகளை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டுபிடிக்கிறது. இப்ப இந்த பக்கம் லெஃப்ட்ல எழுதிக்கோங்க இந்த 5ஐயும். மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம். இந்த 5உம் சித்தத்துல உள்ளத ஒரு சைட்ல எழுதுங்க. இன்னொரு சைட்ல பிரமாணம், இந்த விற்த்திகள் எண்ணங்கள். சோ பிரமாணம், விபரியம், விகல்பம், நித்ரா, ஸ்மிருதி, இப்படி எழுதிக்கோங்க. சோ எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறத சொல்றேன். இப்போ மூடம்னு வச்சுக்கோங்களேன். மூடம்னா என்னது, தமஸ். தமஸ் ஜாஸ்தியா இருந்தாதான் மூடம். அப்போ இவாட்ட ஆக்ஷன் இருக்காது. நீங்களே பார்க்கலாம் உங்க வீடுகள்ல இந்த தமஸ் ஜாஸ்தியானவா இருக்கா பாருங்க, அப்படியே பெரிய ஞானி மாதிரி இருப்பா, எதுலயும் இன்வால்வ் ஆக மாட்டா. அவ மட்டும் உட்காந்துருப்பா, வேலையே செய்ய முடியாது அவளால. ஆனா அப்படியே கல்பனால இருப்பா, விகல்ப விருத்தி, இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டா மாதிரி நினைச்சுப்பாளே தவிர அவளால செய்ய முடியாது. தமஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த கல்பனால ரொம்ப இருப்பா. அப்ப இந்த மூடம்ங்கிறது இருந்தாலே அவளை வந்து விகல்ப விருத்தியில தான் கொண்டு விடும். இன்னொன்னு ஸ்மிருதி விருத்தி, இல்ல பழச நினைச்சுட்டு இருப்பா. ஏன்னா தமஸ்ல தானே இருக்கா, ஒன்னும் வேலை செய்யல. அப்படிங்கும் போது இப்ப வேலை செய்யறவாளுக்காவது அந்த வேலைகள்ல தாட்டு போகும். இவங்க சும்மா இருக்கிறதுனால ஒண்ணு ஸ்மிருதியா இருக்கும், இல்ல விகல்பமா இருக்கும். இந்த 2 விருத்திகள் ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணோம்னாதான் என்ன விகல்பத்துல நிறைய இருக்கேன்னா அப்ப எனக்கு தமஸ் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் அதை எப்படி எடுக்கிறதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் எனக்கு தமஸ் நிறைய இருக்கு, விகல்பமும் ஸ்மிருதியும் நிறைய வந்தா நான் தமஸ்ல தான் நிறைய நேரம் இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு முக்திக்கு பக்கத்துல இருக்கிறது சத்துவம், அதுக்கப்புறம் இருக்கிறது ரஜஸ், ரொம்ப தள்ளி இருக்கிறது தான் தமஸ். தமஸ் கூடவே கூடாது. ஸோ அதனால ஆனா பாக்குறதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தமஸ்ல இருக்கிறவா என்னோ ஞானி மாதிரி தெரியும். ஞானி கிடையாது, அது அது ரியலைஸ்டு கிடையாது. அது வந்து அஜ்ஞானம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற இடம், அதனால அது மாதிரி இருக்கும், ஆனா அது கிடையாது. ஸோ அதனால அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். க்ஷிப்தம், க்ஷிப்தம்னா என்னன்னா ரஜஸ்ன்னு பார்த்தோம். அப்ப ரஜஸ் நிறைய இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த விபரியம் ஜாஸ்தியா இருக்கும். டக்குன்னு ஒரு முடிவுக்கு வருது, தப்பா, இவன் தப்புதான் அப்படின்னு சொல்றது, இவன் அன்னைக்கு அப்படி பண்ணால அப்ப அவனாத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஏன்னா அந்த தப்பான ஒரு நாலேஜை கொடுக்கறது, ஃபாஸ்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனால. அப்படி இருக்கும்போது அது ரஜஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது தான் நடக்கும் இல்லையா. அதனால இந்த ரஜஸா இருக்கக்கூடிய இந்த க்ஷிப்தம் அதுல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க நோட் பண்ணேன்னா நீங்க நிறைய விபரியம் நடக்கிறது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரஜஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் விக்ஷிப்தம். விக்ஷிப்தம் நம்ம வந்து 3மே கலந்து இருக்கிற ஒரு ஸ்டேட்டு. இப்ப நீங்க கோவிலுக்கெல்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சத்துவத்துல இருக்கும் இல்லையா. ஆனா அங்க உள்ள எப்படி ஓடுறதுங்கிறது இருக்கு. மனசுக்குள்ள நீங்க ரஜஸ்ல இருக்கலாம், அல்லது தமஸ்ல கூட இருக்கலாம். ஆனா உங்களோட செயல்கள் எல்லாம் சத்துவத்துல இருக்கும். அப்படிங்கும் போது உங்க மனசைத்தான் பார்க்கணும். நீங்க மனசு விருத்தி அதுக்காக தான் நோட் பண்ணணும். அப்ப நீங்க வந்து நான் வந்து நிறைய தமஸ்ல இருக்கேன், நான் நிறைய ரஜஸ்ல இருக்கேன். சில பேர் கோயிலுக்கு வருவா, ஆனா கூட நீங்க பார்த்திருக்கலாம் எல்லாரையும் தள்ளி விட்டு தான் முன்னாடி வந்துடணும். அவளுக்கு மத்தவங்க கியூல இருக்கிறவங்க எல்லாம் லூஸ் மாதிரி இவங்க தனி ட்ராக்ல கடக்கடன்னு முன்னாடி போறது, இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து ரஜஸ். இருக்க முடியல, பொறுமை கிடையாது, அதுதான். சோ அடுத்தது என்ன பார்த்தோம், ஏகாகிரம். இந்த ஏகாகிரம்ங்கிறது என்னன்னா கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன்ங்கும் போதே இந்த இப்ப நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் ஏகாகிரத்துல தான் வரும். நீங்க கான்சன்ட்ரேஷனா கவனிச்சாதான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் உள்ள போகும். சப்த பிரமாணம், இதெல்லாம் சப்த பிரமாணத்துக்கு கீழே வரும் இல்லையா. நீங்க ஏதோ கேட்கிறேன், பாக்குறதுனால உங்களுக்கு ஒன்றும் நாலேஜ் வராது, கேட்கறதுனால தானே நாலேஜ் வருது. ஸோ இது வந்து சப்த பிரமாணம், கேட்கறதுனால ஒரு நாலேஜ் போகுது. அது ஏகாகிரத்துல இருந்தாதான் நல்ல நாலேஜா உள்ள போகும். நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், கேட்டுட்டு இருக்கலாம், ஆனா உங்க மைண்டு நீ காலையில அவன் சொன்னானே, நீ கலவோ நெக்ஸ்ட் டின்னருக்கு டைம் ஆயிட்டா, இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சிருந்தேன்னா அது ஏகாகிரம் கிடையாது. ஏகாகிரம்னா அப்படியே கான்சென்ட்ரேஷனா என்ன சொல்றோங்கிறத உள்ள வாங்கிக்கணும், அது நாலேஜா போகணும், அதுதான் ஏகாகிரம். சோ இந்த ஏகாகிரம்ங்கிறது அப்ப நாலேஜா உள்ள போறதுனாலே அது பிரமாணவர்த்தி.
இல்லையா? பிரமாண விருத்தியில இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா பிரமாண விருத்தி இந்த சப்த பிரமாணமா தான் மெயினா இருக்கும். இந்த மாதிரி நாலேஜ்க்கு சொல்றேன். இப்போ இது ஆப்பிள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒன்றும் ஏகாகிரம் தேவையில்லை. அப்படியே ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இருந்தாதான் எனக்கு ஆப்பிள்னு தெரியுமா? அப்படி தேவையில்லை. அதனால இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கோ இல்ல ஒரு அனுமான பிரமாணத்துக்கோ இந்த ஏகாகிரம்ங்கிறது தேவையில்லை. சரி, நான் இன்னைக்கு வந்து இதை வந்து மொபைல்னு தெரிஞ்சுட்டேன், அப்ப நான் ஏகாகிரத்துல இருக்கேன்னு அர்த்தம் இல்ல. ஏகாகிரம்ங்கிறது ஃபுல் கான்சன்ட்ரேஷன். நீங்க மொபைல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் பூவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஏகாகிரத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சுத்த சத்துவத்துல. அப்ப எதுக்கு இது வேணும்? சப்த பிரமாணம். சப்த பிரமாணத்துக்குத்தான் அந்த ஏகாகிரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது நம்ம கேட்கறது மூலமா ஒரு நாலேஜ் போகணும்னா நம்ம கான்சன்ட்ரேஷனோட இருந்தா தான் உள்ள போகும் இல்லையா? சோ அதனால இந்த சப்த பிரமாணத்தை தான் அதுல எடுத்துக்கணும், மற்ற இடத்தையும் எடுத்துக்கூடாது. இந்த பிரமாண விற்த்தியில ஏகாகிரத்துக்கு கனெக்ட் பண்ணும்போது. சோ இந்த மாதிரி நம்ம முதல்ல இதெல்லாம் இப்போ நிர்விகல்ப சமாதின்னு எடுத்துட்டேன்னா இந்த நிருத்தம் சரி இல்லையா? அங்கதான் வந்து தாட்லெஸ் ஸ்டேட். ஸோ நிருத்தம்னா நிர்விகல்ப சமாதிக்கு. சவிகல்ப சமாதிக்கு நீங்க எடுத்துக்கணும்னா ஏகாகிரம். ஏன்னா ஒரு மூர்த்தியையோ ஒரு இதையோ நம்ம ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஏகாகிரத்துல இருக்கும் போதுதான் கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் அதுக்கு கீழே வரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொன்னு உண்டு, ஒரு சூத்திரம். இத பிறகு யோக சாஸ்திரத்துல இந்த அபியாசம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம அபியாசம் பண்ண இப்ப விற்த்திகளை பார்த்தோம். இந்த விற்த்திகளை வந்து எப்படி பார்க்கணுங்கிறத தெரிஞ்சுட்டோம். இனிமேதான் பார்க்கணும். சோ இந்த 1 வீக் நீங்க பார்க்கணும். இந்த 1 வீக் மட்டும் போருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா விருத்திகள் பார்க்கறதுக்கு போறவே டோட்டலி லைஃபே நீங்க பண்ணிட்டு இருக்கணும். ரியலைஸ் ஆற வரைக்கும் நீங்க பண்ணணும். அப்புறம் தான் நீங்க கரெக்டே பண்ணிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வாரத்துல நான் வந்து ஓகே இன்னென்ன விருத்தியில இருக்கேன், என்னென்ன இருக்கு, நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது அப்ப நீங்க த்ரோட்டா இதை பண்ணணும். அதுக்கு தான் வந்து அபியாசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அபியாசத்துக்கே ஒரு சூத்திரம் சொல்றாரு பதஞ்சலி. தீர்க்கால நைரந்திரிய சத்கார ஆசேவித்த திருட பூமிகி அப்படின்னு சொல்றாரு. தீர்க்க காலம். ஸோ தீர்க்க காலம் பண்ணணும் அப்படின்னா டைம். ஸோ இப்போ நான் வந்து ஓகே சொல்லியிருக்கானால நான் இந்த ஒரு வாரம் காலையில ஒரு 5 minutes நான் விருத்திகளை பார்த்துக்கிறேன் அப்படி இல்லை. பண்ணணும். அப்பப்போ உங்களுக்கு இந்த விற்த்திகளோட ஞாபகம் வந்து நீங்க என்ன விற்த்தின்னு கண்டுபிடிச்சுட்டே இருக்கணும். இது ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு வாரத்துக்கு இல்லை. அப்போ தீர்க்க காலம் பண்ணணும். அந்த டைம் வந்து ஃபுல் டைமா நம்ம எப்பெல்லாம் இல்லை, நீங்க உங்களுக்கு அப்பப்போ ஞாபகம் இல்லைன்னா கூட நைட்டு உட்காந்து இன்னைக்கு மேக்சிமம் என்ன விற்த்தியில இருந்தேன்னாது யோசிச்சு எழுதணும். பட் அது ரொம்ப ஞாபகத்துக்கு வராது. ஸோ அப்பப்போ பார்க்கறது தான். விற்த்திகளை கவனிச்சுட்டே இருக்கும்போது 2 அட்வான்டேஜ். உங்களுக்கு என்ன விற்த்தியில இருக்கேங்கிறது ஒண்ணு கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்னு, நீங்க விற்த்திகளை பார்க்கறேங்கும் போதே நீங்க ப்ரெசன்ட்டுக்கு வந்துருவீங்க. ஏன்னா ப்ரெசன்ட்ல இருக்கிறது தான் ஞானத்துக்கு சரியான வழி. ப்ரெசன்ட்ல இருக்கிறது. ஏன்னா நீங்க வந்து எப்பவுமே நீங்க உங்க மைண்டை வாட்ச் பண்ணி பாருங்க. ஒண்ணு பாஸ்ட்ல இருக்கும், இல்ல ஃபியூச்சருக்கு போகும். ப்ரெசன்ட்ல இருக்கவே இருக்காது. ப்ரெசன்ட்ல இருந்தா ஏகாகிரமா அவ்வளோ வரும் ஃபோக்கஸ். ப்ரெசன்ட்டுக்கு வராது. அப்ப ப்ரெசன்ட்டுக்கு நம்ம வரத்துக்கு இந்த விற்த்திகளை நம்ம நோட் பண்றோங்கும் போதே இந்த தாட் கீழே விழுந்துரும். ப்ரெசன்ட்டுக்கு வரத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த விற்த்திகளை கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த விற்த்திகளை கண்டுபிடிக்கணும். அது வந்து என்ன சொல்றது, ப்ரெசன்ட்டுக்கு கொண்டு வரும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனால தீர்க்க காலம் பண்ணணும். நைரந்திரியம் அப்படின்னா நிரந்தரம்ங்கிறதோட பாவம் தான் நைரந்திரியம். ஸோ நிரந்தரமா பண்ணணும். அப்படின்னா நான் இந்த ஒரு வாரத்துக்கு பண்றேன், இந்த ஒரு வாரத்துல எவ்வளவு டைம் பண்றேங்கிறது தான் ஃபர்ஸ்ட் உள்ளது தீர்க்க காலம். ரெண்டாவது நைரந்திரியம்ங்கிறது இந்த 1 மாசத்துக்கு பண்றேன், 2 மாசத்துக்கு பண்றேன் அப்படி இல்லை. அது நிரந்தரமா பண்ணணும், நைரந்திரியம். அதுக்கப்புறம் சத்காரம்னா என்னன்னா ஒரு இன்வால்மெண்ட். அப்படி ஒரு இன்வால்மெண்ட் மாதிரி பண்ணணும். இது என்னோட தபஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். அப்படி ஏன்னா நீங்க யோகா இப்ப பண்றோம் வச்சுக்கோங்களேன். யோகாவே நான் பண்ணினேன், போன யோகா டேக்கு பண்ணேன். நான் ஒரு 15 வருஷமா யோகா பண்றேன். ஆனா யோகா டே பண்றேன் அப்படின்னா பிரயோஜனம் இல்லைல்ல, நமக்கே தெரியும். ஸோ தீர்க்க காலம் பண்ணணும், கான்சென்ட்ரேஷனோட பண்ணணும். அந்த ஒரு இன்வால்மெண்டோட. சும்மா நான் பண்ணணுமேங்கிறதுக்காக ஒவ்வொரு எக்ஸசைஸையும் ஒரு 2 தடவை பண்ணிட்டு பண்றதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்ம ரொம்ப இன்வால்மெண்டோட அது ஒரு தபஸ் மாதிரி நினைச்சு நம்ம பண்ணினோம்னா தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரிதான் இதுக்கும். ஸோ அப்புறம் ஆசேவித்த
ஆசேவித்த திருடபூமி, திருடமா இருக்கணும் அந்த ஃபோக்கஸ், அதுதான் சொல்றேன். ஸோ ஃபோக்கஸ் பயங்கரமா இருக்கணும். ஸோ இந்த தீர்க்கால நைரந்திரிய சத்காரா சேவித்த திருடபூமிகி அப்படின்னு சொல்றாரு. ஸோ திருடமாவும் இருக்கணும், சுத்தியும் ஆயிருக்கணும் மனசு. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் மனோநிகிரகணம்னு பேரு. ஸோ மனோநிகிரகணம்னா என்ன? மனசை சுத்தி பண்றது. மனசை எப்படி சுத்தி பண்ண முடியும்? இந்த எண்ணங்கள் நிறைய தாட்ஸ் வந்துட்டே இருக்குல்ல, இதை கம்மி பண்ணும் போதுதான் மனசு சுத்தி ஆகும். அப்ப எப்படி கம்மி பண்றது? இந்த ஃபர்ஸ்ட் இதை வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணி எழுதி வச்சுக்க ஆரம்பிக்கணும். நான் இந்த விற்த்தியில இவ்வளவு நேரம், நிறைய நேரம் இருக்கிறது, நான் இந்த விற்த்திங்கிறத முதல்ல எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட இன்புட்டை மாத்தி நல்ல எண்ணங்களை போட்டுட்டே இருக்கணும். அப்ப நம்ம எண்ணங்கள் வரதே நல்ல எண்ணங்களா வந்துட்டு சத்துவத்துக்கு இருப்போம். ஸோ இதுதான் சுத்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வழி. அது மட்டும் போராது. மனோநிகிரகணம்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்களே இவ்வளவு பேர் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்கன்னா யாராவது சொன்னா வச்சுக்கோங்களேன், சாட்டர்டே தானே நம்ம சேர்ந்து டிவி பார்க்கலாம், சாட்டர்டேன்னு போய் நீ இங்க 2 hours உட்கார்ல, என்ன நீ இப்படி பண்ற, ஃபேமிலியோட டைமே ஸ்பெண்ட் பண்றதில்ல, இப்படிலாம் நம்ம சொல்லிட்டோம்னா டபக்குன்னு மாறிடுவோம். ஆமா இல்ல, சரி சரி ஓகே, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இல்ல ஆடியோ இதுல கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வராம இருப்போம்ல. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, திருடமா இருக்கணும். மனசை யாராலையும் இது நல்ல விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்கு போறத நம்ம இன்னொருத்தருக்கு எடுக்கிறதுக்கு அலோ பண்ணவே கூடாது. ஸோ அதனால திருடமாவும் இருக்கணும், சுத்தமாவும் இருக்கணும். அதுதான் மனோ நிகிரகணம். ஏன்னா திருடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார் வேணா வந்துட்ட பக்கம் மாத்தி விட்டுடலாம் நம்மள, அதுக்கு டைம் ஆகாது. அதனால ரெண்டுமே முக்கியம்னு சொல்ற பதஞ்சலி. ரெண்டுமே இருந்தா தான் மனோ நிகிரகணம். சோ நம்ம என்ன பார்த்தோம்? சித்தம், அப்புறம் விற்த்திகள், இதெல்லாம் பார்த்தாச்சு. சோ இந்த மனசு, சித்தம், புத்தி, மனசு, அகங்காரம், இதெல்லாம் தான். இதுல சித்தம் தான் ஸ்டோரேஜ் பிளேஸ். எதனால பண்ணப்பட்டு இருக்குங்கிறது இங்கதான் இருக்கும், சித்தத்துலதான் இருக்கும். அதுல க்ஷிப்தம், அது சித்தம் கிடையாது, அதுல உள்ள ஒரு டைப்பு க்ஷிப்தம். இது சித்தம், அது க்ஷிப்தம், அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இந்த 3 குணங்கள்னால பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அதுல சத்துவகுணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சத்துவத்தை நோக்கி போக போகதான் மனசுங்கிறது சமநிலைக்கு வரும், ஃபோக்கஸ் வரும். அதுதான் முக்திக்கு ஒரு சாதனம். முக்திக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல சத்துவமும் வேண்டாம், அது வரைக்கும் கண்டிப்பா சத்துவம் வேணும். ஏன்னா இவர் சொல்றாரு இல்லையா கீதையில, சத்துவம் ரஜஸ் தம இதி குணாக பிரகிருதி சம்பவாக. இது பிரகிருத்தினா இந்த மாயா உற்பத்தி பண்ணக்கூடிய 3 குணங்களே தவிர இது என்ன சொல்றது, ஆத்ம குணங்கள் கிடையாதுன்னு சொல்றாரு. அதனால நம்ம தப்பா ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாது. இது பிரகிருதி சம்பவம். சோ நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகினம் அவ்யயம். சோ இந்த தேகத்தையும் இந்த தேகியையும், தேகினா தேகா அஸ்தி தேகி, அப்போ இந்த உள்ள இருக்கிற அந்த ஜீவன், அந்த ஜீவனையும் அந்த தேகத்தையும் கட்டுப்படுத்துறது, கட்டி போடுறது எது? இந்த 3 குணங்கள் அப்படின்னு சொல்றார். அதுல சத்துவத்தை பத்தி சொல்றார். தத்த சத்துவம் நிர்மலத்வாத்து பிரகாசகம் அனாமயம், அப்புறம் என்ன சொல்ற, சுகசங்கேன பத்ராத்தி ஞான சங்கேன சானக. அப்போ இந்த சத்துவம் நோக்கி எதுக்கு போகணும்னு சொல்றோம்னா, அதுதான் சுகசங்கேன பத்னாத்தி. இந்த தேகத்தையும் தேகியையும் சுக்கத்தினால கட்டி போடுறது சத்துவம் தான். இன்னொன்னு என்ன சொல்றாரு, இது சுகசங்கேன பத்னா ஞான சங்கேன, ஞானம் வரக்கூடியதும் சத்துவத்துல இருக்கும் போதுதான் ஞானம் வரும். அதனாலதான் அவர் கீதையில அப்படி சொல்றார். அதனாலதான் நம்ம சத்துவத்தை அடையறதுக்கு ட்ரை பண்ணணும். ரஜஸ்ல இருந்தோம் வச்சுக்கோங்களேன், ரஜஸ பத்தியும் நிறைய சொல்றார் கீதையில. ரஜஸ் நம்ம இருக்கோங்கிறத எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்னா, அவளுக்கெல்லாம் அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், பாசம் ஜாஸ்தியா இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், அப்புறம் கர்மசங்கேன பத்னாத்தின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா அவ வேலை பண்ணிட்டே இருப்பா. ஒருத்தர்கிட்ட பாசம் வச்சுட்டோம்னா அவளுக்காக நம்ம ஏதாவது அது பண்ணி கொடுக்கணும், இது பண்ணி கொடுக்கணும்னு பரபரப்பா இருப்போம்ல, அப்ப ஆக்ஷன் ஓரியன்டா இருப்போம். ஸோ அதனால ரஜஸ்ன்னு வந்துட்டாலே பாசம் ஜாஸ்தியா இருக்கும். அன்பு வேற பாசம் வேற. அன்பு எல்லார்கிட்டையும் இருக்கணும், பாசம்ங்கிறது அட்டாச்மெண்ட். ஸோ அட்டாச்மெண்ட் அவளுக்கு ஜாஸ்தியா இருந்ததுன்னா, இப்ப நம்மளே நம்மள செக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நமக்கு இப்போ யார் பாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, நம்ம ரஜஸ்ல ஜாஸ்தியா இருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா ரஜஸ் துக்கத்தை கொடுக்கும். கீதையில சொல்றார் இல்லையா, துக்கத்தை கொடுக்குங்கிற. ஏன் துக்கத்தை கொடுக்கும்? பாசமா தானே இருக்கா, துக்கத்தை கொடுக்கும்னா பாசம் நிலையானது கிடையாது. அந்த இடத்துல பாசம் வச்சுட்டு இருக்கா, அது என்னைக்குனாலும் காலம் வரும், அப்ப அவளை துக்கத்துலதான் போடும். அதனாலதான்
ரஜஸ் ஜாஸ்தியா இருந்தா அது பாசத்தை கொடுக்கும், கர்மங்களை செய்ய வைக்கும், அது வந்து துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது தமஸ். தமஸ் வந்து ஃபுல் ஆஃப் அஜ்ஞானம். அது வந்து அஞ்ஞான ஸ்டேட்டு. அஞ்ஞானம், ஒரு மோகம் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு தெளிவே இருக்காது. அதுக்கப்புறம் பிரமாதம், ஆலசியம் அப்படின்னு சொல்லுவார் கீதையில. பிரமாதம் அப்படின்னா என்னன்னா ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கிறது, ஒரு தப்பா இது பண்றது, அதெல்லாம் பிரமாதகான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆலசியம். ஆலசியம்னா சோம்பேறித்தனமா இருக்கிறது. இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் தமஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து தமஸுக்குள்ளது. ஸோ இந்த 3 குணங்கள் தான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி, இந்த 3 குணங்களா கன்வெர்ட் ஆகி தான் இந்த வாசனைகள்லாம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுல ரேஷியோ வேணா டிஃபர் ஆகுமே தவிர இந்த 3 குணங்கள் தான் நமக்கு பேஸ். அதை வச்சுதான் நம்ம எண்ணங்கள் வருது. சத்துவம்ங்கிறது ஹாப்பினஸ் கொடுக்கறது, நிம்மதியை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து சத்துவத்தோட வேலை. யோகா சித்தவிருத்தி நிரோதகா அப்படின்னு சொல்லுவார். இந்த சித்தவிருத்தி இருக்கே, எண்ணங்கள், இதை வந்து நிரோதம் பண்றதுதான் யோகமே அப்படின்னு யோக சாஸ்திரத்துல ஒரு சூத்திரம். என்ன சொல்றோம்னா, யோகா சித்தவிருத்தி நிரோதா. இந்த சித்தவிருத்தி எண்ணங்கள் இருக்கே, எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டானே அதான் மனசு இல்லையா, மனசு நிகிரகணமும் ஆயிடுறது. சோ இந்த மனசு நிகிரகணம்ங்கிறது தான் ஒரு யோகம்னு சொல்றேன். ஸோ இதை விற்த்திகளை கண்டுபிடிக்கிறது எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா பண்ணின்னு வாங்குவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் நிறைய பேர் சொல்லணும், நான் இந்த விற்த்தியில இருக்கேன், இந்த விற்த்தியில இருந்து நான் கண்டுபிடிச்சேங்கிறத சொல்லணும். அதை எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அது தேவை. எப்பவுமே ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது நம்மளை இம்ப்ரூவ் பண்றது தான். பக்திங்கிறது கூட்டமா இருக்கணும், கூடியிருந்து குளிந்தேலோ எம்பாங்கிற மாதிரி இருக்கணும். ஆனா வேதாந்தம்ங்கிறது இண்டிவிஜுவலா உள்ள திரும்பி பார்க்கறது. எங்கிட்ட என்ன வாசனை இருக்கு, எங்கிட்ட ஏன் கோபம் வருது, எங்கிட்ட என்ன ரஜஸ் இருக்கா, தமஸ் இருக்கா, இதெல்லாம் என்ன என்ன என்னன்னு நம்ம உள்ள திருப்பி பார்க்கறது தான் வந்து வேதாந்தம். ஸோ அதனால இதை தனியா தான் பண்ண முடியும், கூட்டா பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாசனைகள் வேற, ஒவ்வொருத்தரோட எண்ணங்கள் வேற, ஒவ்வொருத்தரோட ஆசைகள் வேற, எதிர்பார்ப்பு வேற, எல்லாமே வேற. அதை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணணுங்கும் போது தனியா தான் அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அதனால இதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் போட்டு, நீங்க இதுக்குன்னு போய் கூட நீங்க உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தாட் வந்துட்டே தான். இப்ப நீங்க நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கேன்னாலே உள்ள மண்டையில வேற ஏதோ தான் ஓடிட்டு இருக்கும். அப்ப அதெல்லாம் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். நான் விருத்தியில இருக்கேன் அப்படின்னா நீங்க பிரசன்ட்டுக்கு வந்துருவேன். கொஞ்ச நேரம் இது உள்ள போகும், அப்புறம் ஒரு தாட் வந்து உங்களை கூட்டின்னு போகும். அது வரைக்கும் ஒரு கேப் கிடைக்கும். அதுக்கு இது யூஸ் ஆகும், இந்த விருத்தியை கண்டுபிடிக்கிறது. சரி, இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இந்திரியங்கள். இந்திரியங்கள் தான் வந்து இந்திரியங்கள்ல இருந்து ஆரம்பிக்கும். இந்திரியங்கள் அது செயல் செய்யறது. இந்த செயல் செய்யும் போது அது பாபத்தையும் கொடுக்கலாம், புண்ணியத்தையும் கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த கர்மயோகமா ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டோம், இந்த நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லாத போது அது பாவத்தையும் கொடுக்கும், புண்ணியத்தையும் கொடுக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த செயல். பாவத்தை கொடுத்துட்டுனா அதை நம்ம துக்கமா அதை அனுபவிச்சாகணும். புண்ணியம் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு 2 இதுல கொண்டு விடும். ஒண்ணு போகம், அதாவது சுகத்தை அனுபவிக்கிறதுல கொண்டு விடும் இந்த புண்ணியம். இன்னொன்னு வந்து எதுல கொண்டு விடும்னா, நமக்கு அந்த 6000 அறிவு நான் சொன்னேன் இல்லையா, 6000த்துல கொண்டு விடும். அதாவது நம்மளோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கறது ஒரு ஒரு எண்ணங்களை கொடுக்கும். ஸோ அப்பதான் நம்ம திரும்பி பார்ப்போம். இல்லைன்னா யாருமே நம்ம திரும்பி பார்த்தவங்களுக்கு தான் இந்த நாலேஜ் வருமே தவிர, திரும்பி பார்க்கலைன்னா வராது. அதுக்குதான் அந்த பழசு 6000ன்னு பேரு. பழச நினைச்சு அழறது கிடையாது. ஓ இவ்வளவு தூரம் நான் போயிருக்கேன், ஒவ்வொருத்தியா நான் போயிருக்கேன், பாசத்தை காமிச்சு நான் அடி வாங்கியிருக்கேங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாமே துக்கத்துல கொண்டு விட்டுருக்குங்கிறத புரிஞ்சுட்டு நிலையில்லன்னு வரத்துக்கு. ஸோ அந்த இதுல திருப்போம். இந்த 6000 அறிவை கொடுக்கும். இந்த 6000 அறிவு மூலமா இனிமே நாம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சத்சங்கத்துல போய் உட்காருவோம். அங்கேயும் இதை வந்து சொல்லுவா. ஸோ நித்திய அறிவு வரும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த புண்ணியம் கர்மா இருக்கே அது சுகத்தை கொடுக்கும். இன்னொன்னு டைரக்டா கொண்டு சத்சங்கத்திலேயே உட்கார்த்தோம். இப்ப நம்ம இந்த சத்சங்கத்துக்கு வந்திருக்கேன்னா ஏதோ ஒரு புண்ணிய கர்மா பண்ணினதுனால தானே. இல்லைன்னா எவ்வளவு பேருக்கு இது நாலேஜ் கிடைக்காம இருந்திருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வாழ்க்கை போகாம இருக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம இங்க வந்திருக்கோம்னாலே அது ஏதோ ஒரு புண்ணிய கர்மா தான் இந்த மாதிரி சத்சங்கத்துல வந்து உட்கார்த்தோம். இந்த சத்சங்கத்துல வரும்போது நமக்கு நித்திய அறிவுங்கிற ஒரு நாலேஜ், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வருது. ஸோ அந்த நாலேஜ் வரவே நமக்கு சைட்ல கர்மயோகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜும் வந்துடும். ஸோ கர்மயோகமா பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா. கர்மயோகமா செயல்கள் பண்ணும்போது இந்த பாபம் புண்ணியம்ங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா கர்மயோகமா பண்ண பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது.
அப்படிங்கும் போது நமக்கு திருப்பி இந்த நித்திய அறிவு வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். இது ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். இதெல்லாம் சைக்கிள் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வைராகியமும் ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா நித்திய அறிவு வந்துடுதுனாலே, ஓ இது அனித்தியம், நான் இதை நித்தியம் நம்பினது என் மேல தப்பு, நான் நம்பினதுதான் தப்பு அப்படின்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப நாம அதுல ஒரு அட்டாச்மெண்ட் வைக்கிறத குறைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படிங்கும் போது அந்த காமத்தியாகான்னு பார்த்தோம் இல்லையா, அது வரும். அதுதான் வைராக்கியம், விராக பாவம், அது வர ஆரம்பிக்கும். அது வந்துட்டதுனாலே இந்த சமாதி, இந்த வைராக்கியம் வந்துட்டு அப்புறம் இந்த சாந்தியாதின்னு சொல்றாரே இது வரும். சாந்தியாதி பரிச்சயத்தாம், அங்க வந்து என்ன சொன்னார், சமாதி ஷட்க சம்பத்திகினர், அது ஒரு சொத்து அப்படின்னு. அந்த ஆறுமே சம்பத்து, ஒரு சொத்து. சோ இந்த சமாதி, அதாவது சமம் தமம் என்ன 6 பார்க்கணும். சோ இந்த 6ல அதுதான் சாதன சதுஷ்டயம். இந்த சாதன சதுஷ்டயம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ எப்படி மனசை நிகிரகணம் பண்றது, இந்திரிய நிகிரகணம் எப்படி, உபரமகனா எப்படி, திதிக்ஷா எப்படி, எல்லாமே நமக்கு தெரிய வந்துடும். சோ நம்ம அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து மனசு சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். சுத்தி வந்தப்புறம் அதுதான் விசாரத்துல கொண்டு விடும். இந்த விசாரம் தான் ஞானத்தை கொடுக்கும், அதுதான் முக்தி. இதுதான் இந்த சைக்கிள். இப்ப இதுக்கு நடுவுல இந்த கர்மயோகம் வரத்துக்கு முன்னாடி, கர்மயோகமா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நல்ல ஸ்மிருதிகள் வரும், அது நல்ல வாசனையா போய் உட்கார போகுது. முதல்ல நம்ம கர்மயோகம் பண்ணாம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி பண்ணிட்டோம்னா பாபம் புண்ணியம் ரெண்டும் வரும். இன்னொன்னு என்ன ஆகும்னா, சில இது சம்ஸ்காரமா போய் உட்கார ஆரம்பிச்சிடும். எனக்கு இது பிடிச்சிருக்கேன், எனக்கு நம்ம இந்த நாலேஜ் வந்துருதுன்னா அந்த பிடிச்சிருக்கேங்கும் போதே அங்க ஸ்டாப். ஓ இது வந்து சம்ஸ்காரமா ஆயிட போறது, இல்ல வாசனையா ஆயிட போகுது, அது நிச்சயமா அனித்தியம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும், ஒரு அலர்ட்னஸ் வரும். அப்படி இல்லைங்கும் போது அது சம்ஸ்காரமா ஆயிடும். சம்ஸ்காரம் வந்து வாசனையா போய் உட்காரும். எங்க போய் உட்காரும், சித்தத்துல போய் உட்காரும். இது இந்திரியங்கள்ல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இந்திரியத்துக்கு இன்புட் எங்க, புத்தியில இருந்து தான் இந்திரியத்துக்கு இன்புட். இந்த புத்திக்கு எங்கேருந்து வருது, மனசுல இருந்து வருது. இந்த மனசுக்கு எங்கேருந்து வருது, சித்தத்துல இருந்து வருது. இந்த சித்தத்துக்கு 2 இன்புட் பார்த்தோம். ஒண்ணு பூர்வ ஜென்மால இருந்து வரக்கூடிய வாசனைகள், இன்னொன்னு இப்ப கனெக்ட் பண்ணி விட்டோம் பாருங்க, செயல் நம்ம கர்மயோகமா பண்ணலைன்னா அது சம்ஸ்காரமா வரும். சம்ஸ்காரம் வாசனையாகி சித்தத்துக்கு வரும். பெரிய சைக்கிள். புரிஞ்சுதா? கொஞ்சம் ஃப்ளோட் சார்ட் போட்டு எனக்கு அனுப்புங்க, நான் ஏதாவது கரெக்ஷன் இருந்தா நான் சொல்றேன். சரியா? சோ இந்த விருத்திகள் பார்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 2 பார்த்தோம். ஒண்ணு ப்ரெசன்ட்டுக்கு வந்துருவோம், அது பெரிய அட்வான்டேஜ், கம்மிங் டு ப்ரெசன்ட் ஒண்ணு. இன்னொன்னு நம்மளோட வாசனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த விருத்திகள். நீங்க மௌனவிரதம் இருந்தீங்கன்னா அந்த மௌனவிரதத்து மூலமா நீங்க இதெல்லாம் தான் பண்ணணும். என்ன விருத்தியில என் மைண்ட் போயின்னு இருக்கு, தாட்ஸ் என்னதை ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். சோ இதெல்லாம் வந்து மௌனவிரதத்துல நீங்க பண்ணலாம். இது ஆனா நாம ஒர்க் பண்ண வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டா, மனசுல டைரக்டா ஒர்க் பண்ண முடியாது, புத்தியில டைரக்டா ஒர்க் பண்ண முடியாது, வாசனைகள்ல டைரக்டா ஒர்க் பண்ண முடியாது. நாம ஒர்க் பண்ண வேண்டிய இடம்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இந்திரியங்கள்ல தான். சோ அதுதான் நம்மளோட ஒர்க் பண்ண வேண்டிய இடம். பாசம், அதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பாசம்னு இருந்தா அட்டாச்மெண்ட் வரும். சோ அட்டாச்மெண்ட்டுக்கு காரணம் ரஜஸ். அதுதான் அவர் சொல்றார் கீதால, சேட்னஸ், துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு. சோ அது ரஜஸா போய் ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா என்னோட வாசனையில. அப்ப நான் என்ன பண்ணி இதை கரெக்ட் பண்ணலாங்கிறதுக்கு போகணும். அப்ப ரஜஸ் ஜாஸ்தியா இருந்தா ஃபர்ஸ்ட் சிரவணம் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி சப்த பிரமாணங்களை, அதாவது வேதாந்தங்களை நம்ம சிரவணம் பண்ணணும், சத்சங்கங்களை. ஏன்னா அங்க போய் உட்கார விடாது. ரஜஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு 1 hour 2 hours போடவே முடியாத வாழால. ரொம்ப மண்டப்பட, ஐயோ அப்படியே பொறுமை இல்லாம வந்துட்டு இருப்பா. நீங்க பார்த்தா சில பேர் ஐயோ நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சோ இதெல்லாம் என்னன்னா ரஜஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நம்ம வாலண்டியரா திருப்பி விடுறோம், நான் உட்கார்ந்து கேட்டே ஆனோம் அப்படின்னு. நாம நம்மளை மாத்திக்கணும்னா, ரஜஸை எடுக்கணும்னா போய் சத்சங்கங்கள்ல உட்காரணும், சிரவணம் பண்ணணும். அல்லது இந்த மாதிரி கிளாஸ்கள்ல வந்து சிரவணம் பண்ணணும். திருப்பி திருப்பி இந்த ஆடியோக்கள் இதெல்லாம் கேட்கணும். நிறைய பேருக்கு 2ஆம் நாள்லாம் கேட்க முடியாது, அதெல்லாம் கேட்டாச்சு அப்படின்பா. ஆனா ஏதாவது கேட்டாதான் அங்கேருந்து ஆன்சரே வராது, அப்பதான் தெரியும் எவ்வளவு உள்ள போயிருக்குது. அதனால திருப்பி திருப்பி கேட்கணும். அதுக்கெல்லாம் இது ரஜஸ் இருந்தா இடம் கொடுக்காது. சோ இந்த பொறுமையே இருக்காது. இப்போ நீங்க நிறைய பேரை பார்க்கலாம், ஒரு கேள்வி கேட்டுட்டே இருப்பா, நம்ம பதில் சொல்றதுக்குள்ள அடுத்த கேள்விக்கு எல்லாம் போவா. சோ ஏன்னா பொறுமை இல்லை. நீங்க நிறைய குழந்தைகளை கூட பார்க்கலாம், அவ கேள்வி கேட்டுருவா, நம்ம பதில் சொல்ற வரைக்கும் பொறுமை கிடையாது. சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லு, அதுவும் இந்த காலத்துல அப்படிதான். அச்சோ ஒரு சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லு, ஏன் சொல்லு, நாம ஃபாஸ்டா தான் இருப்போம், ஏன் ஸ்லோவா இருப்பேன். ஏன்னா அங்க ரஜஸ் ஜாஸ்தியா இருக்கு, அதனால வாழ்க்கை அப்படிலாம் தோன்றுறது.
இதுக்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ், தியானம் பண்ணணும், பிராணாயாமம், இதெல்லாம் வந்து குறைக்கும், ரஜஸை குறைக்கும். ஸோ நம்ம ரஜஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சா இதெல்லாம் பண்ண முடியும். அது மாதிரி ஆக்ஷன் ஓரியன்டா இருப்பா, இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். தமஸ்ன்னு எடுத்துட்டேன்னா ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்மெண்ட்லாம், யாரோடையுமே ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்காது. அது மாதிரி செயல்களை வந்து ரொம்ப சோம்பேறியா இருப்பா, அப்படியே கழுத்தை பிடிச்சு வர வரைக்கும் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். இது வேற வழியே இல்லை, பண்ணியே ஆகணும் அப்படிங்கும் போது தான் அந்த வேலை செய்வா. வேலைக்கெல்லாம் போவா வருவா, ஏன்னா அதுல வந்து நமக்கு இன்கம் வருதுங்கிறதுனால வேலைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். அவளுக்கு அதை விட்டுட்டு மற்ற வேலைகளை செய்யவே முடியாது, அதை தவிர செய்யவே முடியாது. இது வேற வழி இல்லைன்னு பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி வேற வழி இல்லைன்னா தான் ஏதாவது வேலை பண்ணுவாளே தவிர, இல்லைன்னா தமஸ்ல இருக்கிறவாளால வேலை செய்யவே முடியாது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, தமஸ் இஸ் அக்ஞான ஸ்டேட், அதுல இருக்கக்கூடாது. ஸோ அவளுக்கு ரொம்ப துக்கமும் வராது. நீங்க பார்த்தீங்கன்னா தமஸ்ல இருக்கிறவளுக்கு துக்கமே இருக்காது, ஏன்னா பாசம் அந்த அளவு இருக்காது. அப்ப துக்கமே இல்லையே, இவா என்னதுனாலும் துக்கப்படாம இருக்காளே, அப்போ ஒருவேளை ஞானியோ அப்படின்னு தோணும். பட் நிச்சயமா ஞானி கிடையாது, அக்ஞான ஸ்டேட் இது. ஸோ அவளுக்கு எப்படின்னா கில்ட், இப்போ யாராவது தப்பு பண்ணிட்டான்னு தெரியறதுன்னு வச்சுக்கோங்களேன், தான் தப்பு பண்ணிட்டோங்கிறது நம்ம சொல்றோம், ஓ ஆமா நான் பண்ண தப்பு தான் அவ ஒத்துண்டா கூட ஆழமாலாம் போய் உட்காராது. அந்த சுச்சுவேஷனுக்கு ஓகேம்மா, அடுத்து திருப்பி அதே தப்பு பண்ணுவா. ஏன்னா அந்த கில்ட் எடுத்துக்கவே மாட்டா. கில்ட் எடுத்துட்டா அதுக்காக வருத்தப்படணுமே, துக்கப்படணுமே, அதெல்லாம் முடியாது, கில்ட்டே எடுத்துக்க முடியாது அவளால. ஸோ இதெல்லாம் வந்து தமஸோட ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் சரி தமஸா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், எப்படி சத்துவத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, முதல்ல இந்த சோம்பேறித்தனத்தை ஒழிக்கணும். ஸோ வாலண்டியரா நம்ம வந்து நிறைய கர்மம், கோவிலுக்கு போனோம், அங்க போய் அன்னதானத்துல ஏதாவது சர்வீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது, இந்த மாதிரி கொண்டு வரணும். வீட்டுல குழந்தைகள் இருந்தா குழந்தைகளோட விளையாடணும்னு, என்ஜாய் பண்ணணும்னு வச்சுக்கணும். குழந்தைகளோட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவளால, பண்ண மாட்டா, சோம்பேறித்தனம். அதெல்லாம் நம்ம மாத்திக்கணும். நம்ம அப்படி இருந்தோம்னா இதெல்லாம் மாத்தி, ஸோ மாத்திண்டு ரஜஸுக்கு முதல்ல வர ட்ரை பண்ணணும். அப்புறம்தான் ரஜஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா இந்த கம்மி பண்றதுக்கு தியானம் அதெல்லாம் சொன்னோம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ல தான் போக முடியுமே தவிர, தமஸ்ல இருக்கிறவா டைரக்டா சத்துவத்துக்கு எல்லாம் வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அவளை ஆலசியத்தெல்லாம் விட்டு விட்டு ரஜஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் சத்துவத்துக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண நமக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் நமக்கும் கிடைக்கும், குடும்பத்துல உள்ளவளுக்கும் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால இதெல்லாம் கண்டிப்பா நம்ம பண்ணியானோம். இது வந்து சொன்னோம் ஷமஹா. இப்ப தமஹான்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. தமஹானா என்னன்னா இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது. ஸோ இவ்வளவு நேரம் பார்த்தது மனசை கட்டுப்படுத்துறது. இப்ப இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, இந்த மனசை கட்டுப்படுத்தணுங்கும் போதே கொஞ்சம் இந்திரிய கட்டுப்பாடு வந்துடும். ஏன்னா நம்ம மாத்தணும்னு இப்பதானே பார்த்தோம், இந்திரியங்களை நம்ம திசை திருப்பணும். அப்படிங்கும் போதே அங்க இந்திரிய கட்டுப்பாடும் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ தமஹாங்கிறது இந்திரியம், இந்திரிய கட்டுப்பாடு. இந்திரியங்கள்ங்கிறது 10 இந்திரியங்கள் இருக்கு, 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். கை, காலு, வாக்கு, குறி, குதம், இந்த 5 கர்மேந்திரியம். ஏன்னா இதெல்லாம் வேலை செய்யக்கூடிய இந்திரியங்கள். ஞானேந்திரியம்னா என்னன்னா, ஞானத்தை கொடுக்கக்கூடியதெல்லாம் ஞானேந்திரியம். காது, தோல், கண்ணு, மூக்கு, நாக்கு, இந்த 5ம் வந்து ஞானேந்திரியம். ஏன்னா இது மூலமா தானே நமக்கு உள்ள இன்புட் போறது இல்லையா? ஸோ இந்த ஞானேந்திரியங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்தங்களுக்கு உள்ள இந்திரியம், நீங்க வேணா ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க, நான் அதுல தத்துவத்தை சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு இந்த மனோ நிகிரகணம் இதை பத்தி பார்க்கணும்னா அந்த ஆடியோ போய் கேளுங்க, இன்னும் டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. 5 பாடி பார்ட்ஸ் என்னெல்லாம்னா, காது, ஃபர்ஸ்ட் காது, அப்புறம் தோல், கண்ணு, அப்புறம் நாக்கு, அப்புறம் மூக்கு. இந்த 5ம் இந்திரியம் நான் சொல்ல, பாடி பார்ட்ஸ் இதெல்லாம். மூக்குங்கிறது இந்திரியம் கிடையாது, தமிழ்ல அதையும் நம்ம வந்து இந்திரியமா சொல்றோம், பட் இந்திரியத்தோட பேரு வேற. அங்க இருக்கிறது அந்த நான் சொல்றது பாடி பார்ட்ஸ். ஸோ இந்த பாடி பார்ட்ஸ்ல ஒவ்வொரு இந்திரியம் இருக்கு. இப்ப காது இருக்கு அப்படின்னாலே கேட்டுறாது இல்லையா? நிறைய பேருக்கு அந்த இந்திரியம் வேலை செய்யாது, அதனால கேட்கிற சக்தியே இல்லை. அப்ப உள்ள ஒரு இந்திரியம் இருக்கு, இன்புட்டை வாங்கக்கூடியது. அது பேர் ஸ்ரோத்ரேந்திரியம்னு பேரு, ஸ்ரோத்ரம். ஸோ இந்த ஸ்ரோத்ரம்ங்கிற இந்திரியம் தான் உங்களுக்கு சப்தத்தை வந்து கேட்க வைக்கிறது இந்திரியம். அதுக்கப்புறம் தோல்ல என்ன இந்திரியம்னா, தொக்குன்னு ஒரு இந்திரியம் இருக்கு, தொகிந்திரியம்னு சொல்லுவோம். இந்த இந்திரியம் வந்து உங்களுக்கு இந்த
உணர்வு, தொடுதல்ங்கிற ஒரு உணர்வை கொடுக்கறது. அப்புறம் கண்ணுங்கிறது நான் சொல்றது பாடி பார்ட். அதுல உள்ள இந்திரியம் வந்து சக்ஷுர் இந்திரியம், சக்ஷு. அப்ப சக்ஷுர் இந்திரியம்ங்கிறது இந்த கண்ணுல உள்ள பாக்குற தன்மை, அந்த ஒரு பவர் கொடுக்கறது இல்லையா, சக்தி, அதுக்குதான் பேரு சக்ஷுர் இந்திரியம். நாக்குக்கு வந்து நாக்குல இருக்கிறது ரசனேந்திரியம், ரசனாங்கிற ஒரு இந்திரியம். ரசனானாலே நாக்கு, அது இந்திரியமும் ரசனேந்திரியம். மூக்குல உள்ள ஒரு இந்திரியம், இந்த வாசனைகளை நுகர்ற சக்தி இருக்கே, அது கிராணேந்திரியம்னு பேரு. சோ இந்திரியங்கள் 5, அதுக்குள்ள பாடி பார்ட்ஸ் வந்து காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு. இந்திரியங்களோட பேரு ஸ்ரோத்ரேந்திரியம், தொகிந்திரியம், சக்ஷுரேந்திரியம், ரசனேந்திரியம், கிராணேந்திரியம். 5 இந்திரியங்கள். இந்த 5 இந்திரியங்களுக்கும் உள்ள விஷயம், அதாவது அதுக்குள்ள உள்ள ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த இந்திரியார்த்தம்னு சொல்லுவோம். இந்திரியசிய அர்த்தம், அதுக்குள்ள விஷயம் என்னன்னா, இப்ப ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கு விஷயம் என்னது? சப்தம். அது சப்தத்தை தானே கேட்கும் இல்லையா? அது கேட்கறது தான் அதோட வேலை. அது பார்க்காது, அது டேஸ்ட் பண்ணாது. சோ அது கேட்கும். அப்போ எதை கேட்கணும்? சப்தம். அதான் அதோட விஷயம். அதுக்கப்புறம் தொகிந்திரியத்துக்கு விஷயம் வந்து ஸ்பர்ஷனம், தொடருது. அந்த தொடுதல்ங்கிறது அந்த உணர்ச்சி. சோ அதுக்கு வந்து ஸ்பர்ஷனம்னு சொல்லுவோம், ஸ்பர்ஷேந்திரியம், ஸ்பர்ஷனம் அர்த்தம். அதுக்கப்புறம் சக்ஷுரிந்திரியம்னா கண்ணுல உள்ள இந்திரியம். அப்ப அதுலேருந்து நமக்கு என்ன இன்புட் போறதுன்னா ஒரு ரூபம் தான் நமக்கு போறது. ரூப கிரகணம்னு சொல்லுவோம். ரூபத்தை தான் அது வாங்கிக்கிறது. ரூபம்னா இந்த இடத்துல கலர், நாட் ஷேப். ஏன்னா ஷேப் உங்களுக்கு ஒரு கண்ணை மூடிட்டு நம்ம ஒரு கையால ஸ்பர்ஷனம் பண்ணி கூட சொல்ல முடியும் இல்லையா? சோ இதெல்லாம் யூனிக்கா ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால இந்த யூனிக்னு வரைச்சே கண்ணுக்கு வந்து ஷேப் வராது, ரூபம் தான் சொல்லப்படுறது. அதாவது கலர்ஸ், அது கண்ணால மட்டும்தான் பண்ண முடியும். சோ அதனால ரூப கிரகணம். அப்புறம் நாக்கு, ரசனேந்திரியத்துக்கு ரசம் இல்லையா, அது என்ன டேஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. மூக்குக்கு உள்ளது கிராணேந்திரியம், அது வந்து கந்த கிரகணம்னு சொல்லுவோம். கந்தம்னா வாசனை, அது துர்வாசனைனாலும் சரி சுகந்தம்னாலும் சரி, வாசனையை கண்டுபிடிக்கிற இந்திரியம் வந்து கிராணேந்திரியம். சோ இந்த 5மே 5 பஞ்சபூதங்களோட கனெக்ட் இருக்கு. சோ அது வழியா தான் நமக்கு வந்திருக்கு. அப்படிங்கும் போது சப்தம் வந்து ஆகாசம். ஏன்னா ஆகாசத்துக்கு ஒரு குணம் பிராதான்யமா சொல்லப்படுறதே சப்தம் தான். ஆமா, சப்தாத்மகம், சப்த குணாத்மகம் ஆகாசம். அதுக்கப்புறம் ஸ்பர்ஷம், அது வாயு, நமக்கு தெரியும் எது தொடுதல்ல கொடுக்கறதுன்னா வாயு. அப்புறம் ரூபத்துக்கு வந்து அக்னி, தேஜஸ், அதுதான் ரூபம்க்கு உள்ள பஞ்சபூதம். அதுக்கப்புறம் ரசம், அது ஜலம். ஸோ ஜலத்துக்கு தான் டேஸ்ட் உண்டு. ஸோ அது வந்து ஜலம்ங்கிற ஒரு பஞ்சபூதத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. கந்தம்னா பிருத்திவி, கந்தவதி பிருத்திவின்னு நியாயசாஸ்திரம் சொல்றது. ஸோ அந்த பிருத்திவிக்கு தான் வந்து ஒரு கந்தம், வாசனை இருக்கான். அதுதான் அதோட குணம். நம்ம சொல்லுவோம் காத்தடிக்கும் போதே எனக்கு சில வாசனை வருதே அப்படின்னு சொல்லுவோம். அது காத்துக்கு உண்டான வாசனை கிடையாது, அது பிருத்திவிலேருந்து உள்ள வாசனைகளை அது எடுத்துன்னு வருதுனாலதான் அதுக்கு ஸ்மெல்லே தவிர வாயுக்கு ஸ்மெல் கிடையாது, அதுக்கு ஸ்பர்ஷனம். சோ இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது இந்திரியங்கள், இதெல்லாம் இந்திரியங்கள். ஞானேந்திரியம் வழியா தான் இன்புட் வெளியில போறதும் அதெல்லாம் வாங்குறதும் அங்கதான். கர்மேந்திரியங்கள் செயல்களை செய்யும், இல்லைன்னு சொல்லலை, பட் ஞானத்தை கொடுக்காது. அதனாலதான் அதை கர்மேந்திரியம்னு சொல்றோம். சோ இதுல இருந்தெல்லாம் நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்படி இதை கண்ட்ரோல் பண்றது, எப்படி நிகிரகணம் பண்றது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சூழ்நிலைகள். இப்போ எனக்கு ஏதோ ஒண்ணுல நான் அடிக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட் சாப்பிட்றதுல ஒரு அடிக்ஷன் வச்சுக்கோங்க. சில பேருக்கு உண்டு, ஸ்வீட் வந்து பார்த்தாலே அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? நீங்க சீரியல் பார்க்கறது இருக்கலாம், இல்ல சில பேருக்கு வெளியில ஒரு லெமனுக்கு இந்த தண்ணி போடுறது, இல்ல நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஹேபிட்ஸ் இருக்கலாம், பேட் ஹேபிட்ஸ். ஸோ பேட் ஹேபிட்ஸ் மட்டும்தான் அடிக்ஷன் கிடையாது, நம்ம லைஃப்லயே தேவையில்லாதெல்லாம் அடிக்ஷன் தான். அதை நம்ம திரும்பி திரும்பி பண்றோம் அப்படின்னாலே அது அடிக்ஷன் தான். அது இல்லாம இருக்க முடியும். இப்ப சீரியல் பார்க்காம இருக்க முடியல அந்த டயத்துக்கு, அச்சோ எப்படா வரும்னு பண்றோம்ல, அதெல்லாம் வந்து அடிக்ஷனோட சேர்ந்தது தான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மாத்திக்கணும்.
ஒன்ஸ் இதுக்கு வந்துட்டோம், நான் இல்லைன்னா எனக்கு தேவையில்லை, நான் திரும்பி பிறந்துக்கிறேன், எனக்கு பரவாயில்ல அப்படின்னா பார்க்கலாம். அதனால யாரும் வேண்டாம்னு சொல்லலை. பட் இதுக்கு வந்தா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஸோ இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அந்த சூழ்நிலைகள்ல இருந்து ஃபர்ஸ்ட் விலகி இருக்கணும். அப்பதான் நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியும். இல்ல நான் மாட்டு சூழ்நிலைகளே இருந்துப்பேன், டிவி மாட்டு ஓடுறது, நான் மாட்டு பார்த்துப்பேன், ஆனா என்ன கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படின்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ அந்த சூழ்நிலைகள்ல இருந்து நம்ம விலகி இருக்கணும். அந்த டயத்துக்கு இப்போ ஒரு 7:30க்கு நீங்க பாக்குறீங்கன்னா 7:30க்கு நம்ம வந்து விலகி வைங்க, கோயிலுக்கு போயிடணும் நல்ல காரியங்களுக்கு. அதுக்காக வேற இடத்துல போய் நம்ம என்ன சொல்றது, இந்த காசிப் அந்த மாதிரி பண்றேன்னு இல்லை, நல்ல காரியங்கள்ல அதை செலவு பண்ணோம். ஸோ புண்ணியத்துக்கு புண்ணியமும் ஆச்சு, இந்திரிய நிகிரகணமும் ஆயிடுச்சு. ஸோ கோயிலுக்கு போறது, இல்ல அந்த டயத்துல ஏதாவது ஒரு ஸ்லோகா கிளாஸ்ல போய் உட்கார்றது. நிறைய பேர் இந்த இந்த டயத்துல இருந்தா ஸ்லோகா கிளாஸ் கூட வருது கிடையாது, ஏன்னா இங்க வந்து இது போயிடுமேன்ட்டு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம மாத்தி பண்ணணும். அது இருக்குன்னா அந்த டயத்துல வந்து ஏதாவது கிளாஸ் ஒத்துக்கணும். இல்ல கோவிலுக்கு போறது, பூஜை பண்றது, அந்த மாதிரி சத் விஷயங்கள்ட்ட செலவு பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்திரிய நிகிரகணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த சூழ்நிலை, இப்போ காஃபிக்கே அடிக்ஷன்னா, நான் வந்து காஃபி எல்லாருக்கும் கொடுக்குறேன், ஆனா நான் சாப்பிடாம இருக்கேன்னா உள்ள உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும், ஐயோ சாப்பிடாமலையே இப்படி சொல்லிட்டாலேன்னு இல்லை. அப்புறம் அது என் பக்கம் திரும்பும், இல்லை மற்ற காஃபி சாப்பிட்றவங்க பக்கம் திரும்பும், இல்லை. அதனால என்ன பண்ணோம், நம்ம ஃபர்ஸ்ட் போடுறது நிப்பாட்டணும் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் நம்ம கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா அது அடுத்தது. முதல்ல அடிக்ஷன் இருக்கிறவா காஃபி கிட்டே போகக்கூடாது, அந்த சூழ்நிலையிலேருந்து விலகி நிற்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா துசங்காத்து ஆமா பிரவருத்தி, துசங்காத்து நிவிருத்தி ஆயிக்கணும். இப்போ ஒரு துசங்கம் அப்படின்னா என்னன்னா, இன்னொருத்தருக்கு அந்த ஹேபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். துசங்கம்னா கெட்டவான்னு அர்த்தம் இல்லை. இப்ப நீங்க சீரியல் பாக்குறீங்க, இன்னொருத்தருக்கும் சீரியல் பாக்குற ஒரு ஹேபிட் இருக்குன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்க பார்க்காம இருந்தா கூட கரெக்டா அந்த கதையெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சொல்லி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா முன்னாடி நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம், அதனால உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு பார்க்கணும்னு அது தூண்டி விடும் இல்லையா? நம்மளே இன்னும் ஃபுல்லா கண்ட்ரோல் ஆகல. அப்படிங்கும் போது அந்த பாக்குறவங்கள்ட்ட இருந்து விலகி நிக்கணும். இப்போ ஒருத்தவங்க தண்ணி தான் போடுறாங்கன்னா, கொஞ்சம் நான் இதுல இருந்து விலகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த துசங்கத்துல இருந்து முதல்ல விலக நிக்கணும் இல்லையா? நானும் வரேன், உன்னோட கண்ட்ரோலா இருக்கேன்னு யாரையும் சொன்னா கூட ஒத்துக்கவே கூடாது, வேண்டவே வேண்டாம்னு சொல்லிடணும். ஏன்னா இது நல்ல விஷயம் தானேன்னு மாதிரி தோணும். கண்டிப்பா அது பின்னாடி அந்த டயத்துக்கு கொண்டு போய் அங்க விட்டுரும். அதனால கண்ட்ரோல் வர வரைக்கும் அந்த சூழ்நிலைகள்ல இருந்து விலகி நிக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு, இந்த துசங்கத்தை வச்சுக்க கூடாது. அடுத்தது சத்சங்கமா அதை மாத்தணும், சத்சங்க பிரவிற்த்தி. ஸோ சத்சங்கத்துல போய் ஜாயின் பண்றது, இல்லை ஒரு ஸ்லோகத்துல போய் ஜாயின் பண்றது, இல்லை எங்கேயாவது உபன்யாசம் நடந்தா அங்க போறது, ஏதோ ஒண்ணு அந்த டயத்துல இருக்கக்கூடாது. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள்ட்ட இருந்து அந்த பதிவுகள் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் நாக்கி பார்க்கணும்னு தோணாது. பரவாயில்ல, நான் இது பழகி போயிட்டேன். எனக்கு கதையென்னா ரொம்ப விட்டு போயிடும் பாருங்க. இப்போ சீரியல் தான் சொல்றேன், கதை ரொம்ப விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தோணாது. அல்லது வா நீங்க வீட்டுக்கு வந்தப்பறம் யாராவது கதை சொல்றதுக்கு ரெடியா இருப்பா, நோ சொல்லணும், வேண்டாம். இல்லைன்னா அது பார்க்கலாம் தோணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டோம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நமக்கு ஓரளவு கண்ட்ரோல் வந்துடும், வைராக்கியம் வர ஆரம்பிக்கும். அதுல நம்ம 4 ஸ்டெப் பார்த்துருக்கோம் பாருங்க. 3வது ஸ்டெப் பார்த்தா சாப்பிடுவேன், பார்க்கலைன்னா ஓகேங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 4th வசீகாரமும் வந்துட்டோம்னால அப்புறம் நமக்கு எனக்கு தேவை, நாம டிசைட் பண்ணலாம். எனக்கு நீ காஃபி வேணும், நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து என்ன அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மாதிரி சீரியல் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, நான் பார்க்காம கூட இருப்பேன், என்ன அது பாதிக்காது. இந்த பார்க்கணும்னு உள்ள ஒண்ணு இருக்குமே, அதெல்லாம் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த டயத்துல வீட்டுல கூட இருக்கலாம், அது உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ முதல்ல இதெல்லாம் பண்ண வேண்டியது, அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் விரதமா நம்ம வந்து விரதங்கள் எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சீரியல் பார்க்க கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்கன்னா அது எல்லார்கிட்டையும் சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் விரதம் இருக்கிறதுக்கு இதுவே சொல்லணும். நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா நமக்கே டைம் கிடைச்சா கூட ஐயோ ஏதாவது சொல்லுவாங்களோ, நம்ம பார்க்க மாட்டேன்னு பெருசா சொல்லி வச்சிருக்கோம், இப்ப நம்ம பார்த்தா நம்மள என்ன சொல்லுவாங்க, அதனால பார்க்கக்கூடாது இப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும், விரதமா எடுத்து பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு அது பழகி போயிடும், அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் வராது, அப்புறம் தேவையில்லை. அதனால ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம பண்ணாதான், எல்லாத்தையும் சொல்லணும், விரதமா பண்ணணும். இதெல்லாம் நம்மள வந்து இந்திரிய நிகிரகணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது. அதுக்கப்புறம் மௌன விரதம் வெரி குட் இது ப்ராக்டிஸ். மௌன விரதம் வந்து இந்திரிய கட்டுப்பாடுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. மனோ நிகிரகண சமகாக்கும் அது ரொம்ப தேவை, தமகாக்கும் தேவை. ஸோ மௌன விரதத்துல நிறைய இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்ப நீங்க அந்த டயத்தை விற்த்திகளை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி யூஸ் பண்ணி
நிறைய உள்ள திரும்புறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கெல்லாம் வீக்கா இருக்கேன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த லிஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கா இது அது பேர் என்ன, சித்தத்துல உள்ள வாசனைகளை கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 6 இருக்கு. ஷமஹா தமஹா இந்த 2 பார்த்துருக்கோம். இந்த மீதி 4 நெக்ஸ்ட் கிளாஸ்ல எவ்வளவு முடிக்க முடியுமோ பார்ப்போம். நீ இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு அந்த யூடியூப் இதுல தத்துவபோதம்னு இருக்கு இல்லையா, அங்க போய் அந்த கிளாஸ்ல நீங்க ரெஃபர் பண்ணுங்க. இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். நீங்க தயவு செய்து கேட்டு நோட்ஸ் எடுக்கணும். நான் சொல்றதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த விற்த்திகளை கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்க ஒன்ஸ் இந்த இதுக்கு முக்தி வேணும் அப்படின்னு இந்த மார்க்கத்துக்கு வந்தா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அப்படின்னாதான் உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்க முடியும். அப்பதான் உங்களோட ஒரு சேஞ்ச், இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ளே உங்களோட ஒரு சேஞ்சை பார்க்க முடியும். இல்ல நான் மட்டும் காதலை மட்டும் வாங்கிக்கிறேன்னா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. இப்ப யோகா பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் சேனலை மாத்தி மாத்தி நான் எல்லா சேனல்லையும் யோகா பாக்குறேன் அப்படின்னு சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? யோகா பண்ணணும் இல்ல, அப்பதானே பிரயோஜனம். அந்த மாதிரிதான். மௌன விரதம் வேற யாராவது இருந்தேலா எக்ஸ்ட்ரா இந்த வீக்ல? நான் என்னோட எந்த ஆட்டிடியூட்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் நான் வச்சுக்கல. ஸோ ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு தடங்கள் வந்தாலும் வரலாம், வரலனாலும் ஐ கேன் கம்ப்ளீட். ஸோ இந்த ஆட்டிடியூட்ல தான் நான் இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு 10 o'clock வாகல ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஹவர் எனக்கு கொஞ்சம் தூக்கம் ஸ்லீப்பியா இருந்தது. அப்புறம் போக போக இட் வாஸ் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு எனக்கு எந்த இதுவும் இல்லை. வாஸ் ஏபிள் டு சிட், நல்லாவே இருந்தேன். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. கடைசி ஒரு லாஸ்ட் 2 ஹவர்ஸ் திருப்பியும் எனக்கு ஒரு அது அந்த ஃபைனல் எண்ட் வரும்போது ஒரு ரெஸ்ட்லெஸ் ஃபீல் வர மாதிரி ஒரு அந்த லாஸ்ட் 2 ஹவர்ஸ் கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்லெஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. பட் அதையும் ஓவர் கம் பண்ணி ஒரு 6 o'clock வாக்குல முடிச்சிட்டேன். சோ நல்லது பண்ணதான். பட் அந்த ரெஸ்ட்லெஸ் கம்மி பண்ணணும், இருக்கக்கூடாது. நாம நம்மளோட இருக்கும் போது நம்ம அப்படிதான் நிறைய பேர் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவோம். ஐயோ எங்க எதாவது ஒரு போனாவது கிடைக்காதா, ஒரு காலாவது வராதா, அதை தான் நம்ம மாத்தணும். ஸோ இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இது குறையும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அப்பதான் ரீசெண்டா நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி மனசு 2 விதத்துல வேலை செய்யுது. ஒண்ணு நம்ம தாட்ஸ் கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். இன்னொன்னு நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு எய்ம் கொடுத்துட்டோம்னா அது அதுலயே லைஃப் இருக்கும்ன்ற மாதிரி சொன்னதுனால நான் சரி, நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, விசாரம் நம்ம நோட்ஸ் எல்லாம் பார்த்து அதை பத்தி யோசிங்க, என்ன படிச்சோன்றத பத்தி யோசிங்கன்றது. அதனால நான் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி அந்த ஸ்லோகா எல்லாம் படிச்சுட்டு போயிட்டு அப்புறமா தான் போய் விசாரத்துக்கு உட்கார்ந்தேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஒரு 9 ஸ்லோகா 9 உபதேசம் முடிச்சதுனால ஒரு ஒரு உபதேசத்துக்கும் நம்ம என்ன சொல்ல வரீங்க, அது எனக்கு புரிஞ்சுதா, இல்லை எங்க நான் லேக் ஆறேன், எங்க கனெக்ஷன் என்னால பண்ண முடியலன்றது, இந்த மாதிரி தாட்ஸ் ஒரு 3 ஹவர் போனதுட்டு அந்த 3 ஹவர் எனக்கு எந்த இதுவும் தெரியல, போன மாதிரியே தெரியல, எப்ப முடிஞ்சதுன்னு தெரியல. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரேக் வந்துச்சு. இந்த சென்ஸ் கூப்பிட்டாங்கன்றதுனால ஏதோ ஏதோ கேட்கறதுக்கு வந்ததுனால அப்போ கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பிரேக் ஆகும்போது அதுக்கு மேல என்னால கொஞ்சம் உட்கார முடியாம தான் போயிடுச்சு. பட் அந்த ஸ்டேஜ்ல ஆக்சுவலி எது வரைக்கும் நான் விசாரம் பண்ணேனோ அது வரைக்கும் எனக்கு கிளியரா இருந்துச்சு. அதுக்கு மேல அடுத்தது நீங்க சொல்லி கொடுத்தாதானே நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் தெரியும்ன்றதுனால சோ அந்த விசாரம் முடிஞ்சிட்டதுனால சரி வாசனாஸ்ல அட்டாக் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியால வாசனாஸ்ல கொஞ்சம் 1-2 எடுத்தேன். அதுல சிலதெல்லாம் நீங்க நம்மளால எதுவுமே மாத்த முடியாதுன்னு இருக்கும்போது நம்மளுக்கு சிலதெல்லாம் கோவம் வரும். ஏன்னா அவங்க அப்படிதான்ற மாதிரி நினைக்கிற மாதிரி சில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், நம்ம பீப்புள் இன் அவர் லைஃப் இருப்பாங்கன்ற மாதிரி இருக்கும்போது அதுல நிறைய வாட்டி கோவம் எல்லாம் ஃபேஸ் பண்றோம், டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஃபேஸ் பண்றோம். பட் ஆனா அங்க உட்கார்ந்துட்டு சரி நான் இப்போ எனக்கு அவங்க பண்றதெல்லாம் கோவம் வருது, அவங்க பண்றது எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்குது, ஆனா நான் எப்படி இதை டிசப்பாயின்மெண்டா எடுக்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய மனசுருதிக்கு அவங்க காரணம் கிடையாது, நான் தான் காரணம். சோ அவங்க என்ன பண்ணாலும் அது என்ன எஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் என்னன்னா எப்படி யோசிக்கணும்ன்றது கொஞ்சம் யோசிச்சேன். சோ சிலது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. சரி அவங்க அப்படிதான் போது இவங்களால எனக்கு என்ன அட்வான்டேஜ் நடந்திருக்கு, ஓகே நான் ஸ்பிரிச்சுவல் பாத் பக்கம் ரொம்ப போனதுக்கு இவங்கதான் காரணம்ன்ற மாதிரி ஒரு கிராட்டிடியூட் வர மாதிரி இருந்துச்சு. சோ அந்த மாதிரி சிலது பாசிட்டிவா அவங்க செஞ்ச செயல்னால எதெல்லாம் பாசிட்டிவா எடுக்க முடியுமோ அதை எடுத்தா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கோவம் குறையுதுன்றது இப்ப இந்த வாரம் தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம்.
ம். பட் அது வந்து ஐ திங்க் திருப்பி 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 நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசுக்கு, அப்பதான் அது வரும். ஏன்னா இல்லைன்னா கேப் விட்டோம்னா திருப்பி அது வந்து பழைய மாதிரி கோவப்பட ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். இந்த கிராட்டிடியூட் எங்கேயோ போயிடும். சோ நீங்க சொல்ற மாதிரி ஊர்ஜிதம் படுத்துறதுக்கு திருப்பி திருப்பி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அது வருதுன்றதும் புரியுது. சோ அதுக்கப்புறமா நீங்க இப்போ அவங்க சொன்ன மாதிரிதான் கடைசி ஒரு 3 மணி நேரம் என்னால உட்காரவே முடியல. பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தது. பட் என்னன்னா ஐ குட் see that my thoughts never went into future nor in the past. ஏதோ ம். ரேண்டம் தாட்ஸ் தான் தெரியுது. சோ இன் தட் சென்ஸ் எனக்கு வந்து ஸ்மிருதி எதுவுமே கிடையாது. என் லைஃப்ல என்ன நடந்தது பத்தி நான் யோசிக்கவே இல்ல. இல்ல ம். இந்த ஃபியூச்சர்ல எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கே, இத பத்தி இதுக்கு எப்படி அட்டாக் பண்ணலான்ற மாதிரி எல்லாம் யோசிக்கல. ம். ரேண்டமா தாட்ஸ் ஒரு சீரியலை பத்தியோ இல்ல ஒரு அந்த மாதிரி தான் ஏதோ வந்துட்டு இருந்தது. அதனால எனக்கு ரெஸ்ட்லெஸ் ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ப்ரொடக்டிவா இல்லாத மாதிரி இருக்கிற தொட்டு கொஞ்ச நேரம் ஒரு 3 மணி நேரம் அப்பயும் தாக்கு பிடிச்சு உட்காரலான்னு பார்த்தேன், முடியல. ஸோ ம். ஒரு 10 o'clock ஆரம்பிச்சு ஒரு 7 o'clock முடிச்சேன். 10:30க்கு ஆரம்பிச்சு 7 o'clock முடிச்சேன். வெரி குட். நல்ல எஃபர்ட். போக போக அதுவும் குறையும். நீங்க சொன்ன மாதிரி அந்த யாராவது நம்மளை கடுப்பேத்துறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலா அவங்கெல்லாம் ஏத்தினதுனால தான் நம்ம இந்த பக்கம் வந்திருக்கோங்கிறது கிராட்டிடியூட் கண்டிப்பா தேவை. இல்லைன்னா எங்களை ரொம்ப சுகமாவே இருந்துட்டா எதுக்கு இங்க வர போறோம்? நல்லா தானே இருக்கு, இன்னொரு பிறவி கூட வச்சுக்கலாமேன்னு தான் தோணும். அதனால கொஞ்சம் அடி அடி அப்பப்போ அப்பப்போ கொடுக்கறது. இதை வந்து நம்ம அவங்கள எடுத்துக்கூடாது. ஆக்சுவலா ஈஸ்வரன் பண்றது. நம்மளை கொஞ்சம் அடிச்சு திருப்புற கேரக்டர்னா அவன் அடிச்சுதான் திருப்பி ஆகணும். இப்பதான் சொன்னேன்ல அம்மா மாதிரி. ஸோ குழந்தைய அடிச்சுதான் திருத்தணும்னா சில இடத்துல அடிச்சுதான் ஆகணும். எப்ப பாரு கொஞ்சம் தான் அந்த குழந்தை தப்பான வழிக்கு தான் போகும். அதனால கொடுக்கறத ஓகே வாங்கிக்கணும். கொடுக்குறான் ஓகே ஃபைன் அப்படின்னு வாங்கிக்கணும். அப்பதான் நம்ம இந்த பக்கம் வந்திருக்கோங்கிற அந்த கிராட்டிடியூடும் வரும். இங்க நிலையா இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு அரௌண்ட் 6:45 நான் ஆரம்பிச்சேன். அன்னைக்கு ஃபுல் டே இருக்கணும்னு நினைச்சேன், பட் அன்னைக்கு முடியல. 6:45 டு ஒரு 8:45 வரை இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா நடுவில் தெர் வாஸ் அ பிரேக். ஏன் ஐ கேம் பேக் அரௌண்ட் 9-10 திருப்பி ஆரம்பிச்சேன். டில் 2:10 ஐ டிட் இட். ஸோ ஆல் த கிட்டத்தட்ட ஒரு 7 hours இருந்திருப்பேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த ஐ பிரேட் டு கணபதி அண்ட் சாஸ்வதி அண்ட் மை இஷ்டதேவா. அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் வந்து நீங்க தத்துவபோதமும் நான் அட்டன் பண்ணதுனால தத்துவபோதத்துல நம்ம என்ன படிச்சோம், அதுக்கப்புறம் சாதன பஞ்சகத்துல என்ன படிச்சோங்கிறத ஃபுல்லும் எனக்கு ஞாபகம் இல்லைனாலும் என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கிறத ஒரு விதம் ஐ குட் கேதர். அண்ட் தென் யூனோ மைண்ட் ஃப்ளோ தாட் ஃப்ளோ வந்தது. பட் ஒரு மாதிரி அந்த கோஜென்ட்டா அதே மாதிரி வராம ஒரு அபியலாட்டம், இது வந்து நம்ம கர்மயோகத்துல பண்ணணும், இது விருத்தியில நம்ம என்ன இருக்கணும் கவனிக்கணும், என்ன லிஸ்ட் போடணும், இதெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி அந்த இதுல நான் இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சரி ஹேவிங் டன் தட் தென் நெக்ஸ்ட் வந்து ஐ வாஸ் வாட்சிங் மை பிரெத் ஃபார் சம் டைம். இப்படி ஃபுல்லா கொஞ்ச நேரம் அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணன்றதுல என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணுமே, வேற பிகாஸ் வெறும்னா நாலேஜ் மாத்திரம் போறாதேன்னு சொல்லிட்டு ஐ தாட் வேர் ஐ லேக் எதுலெல்லாம் அந்த அடிமை ஆயிருக்கோங்கிறத நான் வந்து மனசாலேயே கொஞ்சம் இது பண்ணினேன். அதுல வந்து எனக்கு தோணித்துன்னா இப்போ எனக்கு வந்து ஆன்மீக விஷயம் ஜென்ரலி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் மொபைல்ல பல விஷயங்கள் நான் பார்ப்பேன். அது பார்க்கறச்சு என்ன இந்த ப்ராசஸ் நம்ம வந்து வேற ஏதாவது நமக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, அதோடது அவன் வந்து வாட்ச்ன்னு சொல்லிட்டு ஏதாவது பயங்கர என்ன நினைத்தாரோம்னு ஏதாவது ஒரு கேட்சி ஹெட்டிங் போட்டு ஏதாவது போடுவான். அந்த பார்லிமெண்டில் பயங்கர இது அந்த கலவரம் குறைச்சு அது ஆட்டோமேட்டிக்கா சிலப்போ அதுல அங்க போயிடுறோம். ஸோ அந்த மாதிரி நியூஸ்ல அந்த ஜென்ரலி அது வரைச்சு அதெல்லாம் கொஞ்சம் நான் போறேன் அதனால அது போகக்கூடாது அப்படிங்கிறத வச்சு அப்புறம் அந்த மாதிரி பஜன்ஸ் நிறைய பிடிக்குங்கிறதுனால அதுக்கும் நிறைய போவேன். பட் இந்த ப்ராசஸ் எனக்கு நிறைய டைம் அதுல நிறைய போயிடுறது. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் ரெஸ்ட்ரிக்ட் டு சம் எக்ஸ்டென்ட் தட் ஆல்சோ அப்படின்னு. ஆனா பஜனையை நீங்க இதுல சேர்க்காதீங்கிறேன். நாம பஜனை பண்ண பண்ணதான் உங்களுக்கு சத்சங்கத்துல இருக்கதான் உங்களுக்கு இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். பக்தி தான் ஞாபகம், அது தேவைதான். முன்னாடி எல்லாம் எனக்கு அடிக்கடி கோவம் வரும். ஸோ அதனால நான் வந்து உங்களோட அந்த அக்செப்டன்ஸ் அந்த பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால ஐ தாட்ஸ் இட் இஸ் தேர் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ அவ நினைக்கிறா, அதனால நம்ம அவ அப்படி நினைச்சுக்கிட்டோம், நம்மள லெட் அஸ் நாட் பாதர் அபவுட் இட், அந்த மாதிரி எனக்கு தோணித்து. தென் அஃப்கோர்ஸ் கிராட்டிடியூட் தினம் பண்ணிட்டு இருக்கோம், அதனால அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஐ ஃபீல் வேற லேக் இஸ் இந்த கர்மயோகத்துல வந்து நான் பண்ணணும்னு நினைச்சுட்டா கூட எப்பொழுதும் அந்த தாட் வர மாட்டேங்கிறது. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரொட்டீன் நாங்க பாட்டுக்கு பண்ணிட்டே போயிட்டே இருக்கோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கூட எனக்கு இம்ப்ரூவ் ஆகணும்னு எனக்கு அது தோணித்து. அவ்வளவுதான். கர்மயோகம் கண்டிப்பா மறந்து போகும். அதை வச்சுக்கணும். அவங்க அது மாதிரி சொல்ற மாதிரி லாஸ்டா அவசானம் வரைச்ச கொஞ்சம் அந்த எப்போ டைம் ஆகுங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் வந்தது.
பின்ன somehow I managed till 6, 9, 10 to 10 வரைக்கும் நான் இருந்தேன். ஒரு 5 hours, காத்தால ஒரு 2 hours. அப்படி 7 hours I could manage. But it was a good experience. எனக்கு கொஞ்சம் கூட அது தாட் ப்ராசஸ் வந்து நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் டு சம் எக்ஸ்டென்ட் ரெக்கலெக்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுங்கிற ஒரு இதுவும் கூட வந்தது. அண்ட் ஐ எம் ஆல்சோ ட்ரைங். வெரி குட். ஓகே, நைஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இம்ப்ரூவ் பண்ணதான் உங்களுக்கு என்னால எங்கூடயே இருக்க முடியலையா, இவ்வளவு ஹவர்ஸ் தான் போட முடியறதாங்கிறது வரும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சத்துவத்துக்கு வர சரியா பண்ணி. சாந்தி மந்திரம். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम्. ಧನ್ಯವಾದ. धन्यवादः. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ.